ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வந்து மிகவும் அற்புதமாக நம்மளை வழிநடத்தி வருகிறார். அவருக்கே எப்போதும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாகட்டும். அவர் மாறாதவர். அல்லேலூயா. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் செவ்வைப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. இந்த கூட்டமே எதுக்காகன்னா நம்மளை செவ்வைப்படுத்துவதற்காக தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த கூட்டத்தில் செவ்வைப்படுத்துறதுன்னா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சிருந்தா கூட அதை என்ன செஞ்சாகணும்? அதை நேர்படுத்தி ஆகணும், அதை நிமிர்த்தி ஆகணும். என்ன செய்யணுமோ அதை செய்தாக வேண்டும். அதுக்காக தான் இந்த கூட்டம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும். நல்ல கவனிங்க. அதிகமாக ஜெபம் பண்ண முடியல அல்லது ஜெபம் பண்ணலை, ஜெபம் பண்ணணுன்னுட்டே இருந்தேன், ஆனாலும் என்ன செய்ய முடியல? முன்னாடி ஜெபம் பண்ணினது மாதிரி இப்போ என்ன செய்ய முடியல? பண்ண முடியல. அல்லது முன்னாடி நான் இருந்தது போல் உண்மையாக பரிசுத்தமாக நீதியாக தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியல. அந்த மாதிரியான காரியங்களை நம்மளை விட்டு நீக்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான விஷயம். பரிசுத்த ஆவியானவர் மிகவும் சிறப்பாக சிரத்தையோடு நம்மளை அவருக்கு பிரியமாக நம்மளை அற்புதமாக வழி நடத்துகிறார். ஆமேன். ஆகவே உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல், கவனிங்க, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளோ அற்புதமாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்காருன்னு பாருங்கள். முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல். நான் திரும்ப உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லணுன்னா, ஒரு கை ஒரு இடத்துல உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை எடுத்து கட்டுறோம். அப்படி எடுத்து கட்டும்போது அந்த கட்டுனது முன்ன பின்ன சைடில் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும்? பிசகி போயிடுது. அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறி போயிடுதுன்னு அர்த்தம். அப்படி மாறி போகக்கூடாதுங்க. மாறி போகக்கூடாது. மாறி போச்சுன்னா அந்த பொசிஷன் மாறிடுச்சுன்னா, அதனுடைய ஸ்தானம் மாறிடுச்சுன்னு சொன்னால் அது நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது வந்து இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஆனால் அப்போ அதை என்ன பண்ணணும்? மறுபடியும் அந்த இடத்துல உடைக்கணும். உடைக்கும் போது எவ்வளோ வலி இருக்கும்னு பார்த்துக்குங்க. உடைச்சி மறுபடியும் என்ன செய்யணும்? எடுத்து கட்டணும். எப்படி தான் இருந்தாலும் முன்ன இருந்த மாதிரியே அது மாறுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம்தான். அது சொல்லவே முடியாது. அப்போ தான் அதுக்காக தான் என்ன சொல்கிறாருன்னா, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு பாதத்துக்கு நம்ம பாதையை என்ன பண்ணணுங்க? செவ்வைப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. இது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு முறிவு நமக்கு வேறு மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுனால அப்படி சொல்கிறோம். ஆவிக்குரிய காரியத்திலையும் ஒருத்தர் தொய்ந்து போயிருக்காரு, ஒரு சபை தொய்ந்து போயிருக்கு, அல்லது ஒரு குரூப்பு தொய்ந்து போயிருக்கிறாங்க, அவங்கள நல்ல உறுதியாக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவங்களோட உட்காந்து பேசி அவங்கக்கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட காரியங்களை சொல்லணும். அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ கொஞ்சம் சரி அப்படின்னு தன்னை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? சரிப்படுத்தி செவ்வைப்படுத்தி தன்னை நேர்படுத்தி கொள்வாங்க. அதுதான் நாம் இப்போ செய்கிறது. சாதாரணமாக ஒரு சரீரத்தில் வியாதி வருது அப்படின்னா, வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம், முக்கியமான காரணம் மனசும் கூட தான். அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா டிப்ரெஷன் ஆகிருக்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது,
அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த மன அழுத்தம் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சரீரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து சரீரத்தில் பாதிப்பை கொண்டு வந்து அது ப்ரெஷராக மாறுது அல்லது சுகராக மாறுது, என்னென்னமோ வியாதிகளாக மாறுது. அப்போது மனசில் உண்டாகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையை, சரீரத்தை எல்லாத்தையுமே பாதிச்சிருது. அப்படி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல மனசை தைரியப்படுத்தணும், அந்த நம்பிக்கையை உண்டாக்கணும். நம்மளாலே வாழ முடியும், நம்மளாலே இருக்க முடியும் அப்படின்னு பல காரணங்களை நாம் கட்டாயம் நல்ல காரணங்களை கண்டுபிடிச்சு சரி பண்ணுனா நிச்சயமாக வாழ்க்கையும் சரீரமும் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக, சௌக்கியமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அதுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். இந்த வார்த்தை ரொம்ப 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 அற்புதமான வார்த்தை. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக இருக்கிற நாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம இங்கே இருக்கிற இந்த விஷயத்தை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்படி? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்பவும் நிமிர்த்துங்க, நேராக்குங்க. அதாவது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாற்றங்களெல்லாம் வர்றது இயல்பு தான். அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடியதான். அதனால் நாம் அப்படியே இருக்கலாமான்னு கேட்டால் அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. ஆவியானவர் நமக்கு உதவி பண்ணுறாரு. ஆவியானவர் நமக்கு உதவி பண்ணி ரொம்ப அழகாக நம்மளை நடத்தும்போது ஆவியானவருக்கு நம்ம முழுசும் ஒப்பு கொடுத்து அவர் நம்மளை எப்படி திருப்புறாரோ அப்படி நம்ம போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆகவே உங்களுக்கு சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல். மனசளவில் ரொம்ப தொய்ந்து போகிறீங்க. நல்லா என்ன பாருங்கள், மனசளவில் நீங்கள் தொய்ந்து போகிறீங்க கூடாது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கார். நம்மளை ரொம்ப நல்லா நடத்துகிறாரு, ரொம்ப நல்லா நடத்துகிறாரு. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும், திருப்பூரில் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த கடைக்கு போனாலும், எந்த தொழில் செய்கிறவங்கள்ட்ட எங்கே போனாலும் சரிங்க, எல்லா இடத்துலையுமே இப்போ ரொம்ப நொடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க, நிறைய தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, அதுக்கு கூட என்ன இல்லை, வருமானம் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளை வாழ வச்சுருக்கார. இன்னும் சொல்ல போனால் நம்மளை ரொம்ப நல்லா வாழ வச்சுருக்கார. நம்ம இன்னொரு ட்ராக்கில் இழுத்து கொண்டுட்டு போகிறோம்னா அது வேற. நம்ம அகலக்கால் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுட்டு கஷ்டப்படுறதுங்கிறது வேறு. இயல்பாகவே நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களெல்லாம் மிக இலகுவாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாருங்க, சந்தித்து கொடுக்குறாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இருக்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல, யோசிக்க முடியலைங்க. அந்தளவுக்கு சில நெருக்கங்கள் இருக்குதுங்க, சில போராட்டங்கள் இருக்குது. ஆமாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு தாங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம். நாம் அந்த முடமாக இருக்கிறது பேசி போகாமல் அப்படியே ஸ்டடி பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டாக செட் பண்ணி அதை அப்படியே பலப்படுத்துறதுக்கு தேவையான வழியை செய்கிறதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம இப்போ கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம், சொஸ்தமாகும்படி பாதைகளை சொஸ்தமாகறதுக்கும் பாதையை செவ்வையாக்கிறதுக்கு என்ன இருக்குது, பாதையை செவ்வையாக்குறது தான் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுறது. ஹல்லேலூயா. இதுக்கு பிறகு நிறைய பைபிள் வாசிக்கணும், இதுக்கு பிறகு நல்ல ஜெபம் பண்ணணும், இதுக்கு பிறகு பேசுகிற வார்த்தை மாறணும், இதுக்கு பிறகு பார்க்குற பார்வை மாறணும், இதுக்கு பிறகு சிந்திக்கிற சிந்தனை மாறணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறணுங்க, செவ்வையாகணும். நம்முடைய வழி என்னவாகணுங்க, உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்களா. அப்போ நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் சரியான பாதையில் நடத்துங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த சரியான பாதையில் நடத்தினாதான் நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் இந்த கிருபையை பற்றி கொள்ள முடியும். ரொம்ப அழகாக 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருக்குது. என்ன? சுயதேசம், பரமதேசம்,
என்ன அற்புதமான விஷயம்! நேற்றைக்கு நாம் பார்த்தோம் 11ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ அழகாக அதை பற்றி எழுதி வச்சுருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அல்லேலூயா. அந்த ட்ராக் மாறாமல் போகணுன்றாங்க. ட்ராக் மாறாமல் போகணும். அதைத்தான் நான் அதை சொல்லணுன்னு தான் நான் உங்களுக்கு என்னாகமத்திலேருந்து ஆரம்பிக்கலான்னு நேற்று சொன்னேன். ஆனால் என்னாகமத்திலேருந்து இப்போ நேற்றும் ஆரம்பிக்கல, இன்றைக்கும் ஆரம்பிக்க முடியாது. என்னாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆசாரியத்துவத்தில் ஆரோனை நியமித்து வச்சுருக்கும்போது அங்கே கோராகின் புத்திரர் இருக்காங்களே, லேவி கோத்திரத்தில் வந்தவங்க, அபிராம், தாத்தான், இன்னொருத்தர் பேர் என்னங்க, நாதாப்புன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஆகுதுங்க? 250 பேர். அதுன்னு அவங்களோட தான் ஆண்டவர் இருப்பாரா, எங்களோடலாம் இருக்க மாட்டாரா, அப்படி இப்படின்னு பேசி ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க ஒன்றா ஆக்கி விட்டாங்க. அது சபையில் பெரிய பிரச்சனை. இப்போ அதனால் நடந்த விஷயம் என்னங்க, அவங்கள அப்பயே செவ்வாய்ப்படுத்தாத காரணத்தினால சபையில் குழப்பங்க. சபையில் குழப்பமானதுனால நீங்கள் எங்கே சுற்றியும் சர்ச்சில் கை வச்சா சும்மாவே விட மாட்டாருங்க. சர்ச்சு அவருடைய சரீரம். சர்ச் எதுங்க? அவருடைய சரீரம். அவர் சரீரத்தில் கை வச்சா அவரெல்லாம் சும்மா இருக்க மாட்டார். அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். கட்டாயம் அது மிகப்பெரிய ஆபத்து. சில பேர்லாம் தெரியாமல் விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னா, அது என்ன, இது என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன. அது பாஸ்டாக இருந்தாலும் சரி, மூப்பராக இருந்தாலும் சரி, பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண நபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். இங்கே அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும், அப்படியே ஆமேன்னு தான் ஒப்பு கொடுக்கணுமே தவிர வேறு அவர்கிட்ட எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கேட்கவே முடியாதுங்க. அது அவருடைய சுதந்திரம். அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் செய்வார். ஆகவே உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன். அப்போ அதனால் என்ன நடந்துச்சு, என்னாகமத்தில் படித்தோன்னு சொன்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 250 பேரையும் அப்படியே பூமி பிளந்து என்ன செஞ்சிருச்சு, விழுங்கிருச்சு. அது மட்டும் கிடையாது, வாதை எலும்பி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றுச்சுங்க. அந்த நேரத்தில் கூட பிரேதங்களுக்கும் உயிராக இருக்கிறவங்களுக்கும் நடுப்புற யார் போய் நிற்கிறது? ஆரோன் போய் தூப கலசத்தில் தூபத்தை போட்டு நிற்கிறார். அதுக்கும் மோசே தான் துரிதப்படுது, வேகமாக கிளம்பு, புறப்படு, ஓடு ஓடு. ஜனங்களுக்குள்ளே என்ன தொடங்கிற்று, வாதை தொடங்கிற்று அப்படின்னு அவர் சொல்கிறார். வேகமாக ஓடி செத்து கிடக்கிற, கத்தரால் அடிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் கிடக்கிற அந்த பிரேதங்களுக்கும் உயிராக இருக்கிற ஜனங்களுக்கும் நடுவே நின்று கர்த்தரிடத்தில் மன்றாடின காரணத்தினால கர்த்தர் இறங்கி அங்கே மரணத்தை மாற்றி அந்த வாதையை நிறுத்தினார். ஆகவே இந்த யாத்திராகமத்தின் எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய செய்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. என்னாகமத்தில் அந்த சபை மீறுதல்லாம் நமக்கு மிகப்பெரிய மாதிரி. இது எல்லாத்தையுமே நாம் படிக்கணும், அல்லது நம்ம எல்லாரும் படிக்கணும், அதாவது அதை சொல்லி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். சபையை பற்றின விஷயங்களை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி சபையே வேண்டான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களுடைய மைண்டை அப்படியே டைவர்ட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்க. நாம் இந்த வருஷத்தில் ஸ்ட்ராங்காக சத்தியத்தில் நல்லா எழும்ப போகிறோம். அதுதான் நம்ம நோக்கம். இப்போவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் நம்ம நோக்கம். உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், அப்புறம் சமாதானம் கட்டளையிடுவேன். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆமேன். அதுக்காக தான் பல முயற்சிகளை பண்ணி பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வைக்கணுங்கிற முயற்சியில் 2 வருஷத்துக்குள்ளே படிக்கிறதுக்கான காரியத்தெல்லாம் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி செஞ்சுருக்கிற இந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. அதுக்கான கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதுக்காக எழுத வச்சு அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறதோட நோக்கம் என்னன்னு சொன்னாக்க, கட்டாயம் எப்படியாவது நாமும் தேரணும்,
நம்மளை சார்ந்தவங்களும் என்ன செய்யணும்? தேறணும். அதுக்கு தான் ரொம்ப அழகாக சபை கூடி வருதலை விட்டு விடாமல் புத்தி சொல்ல வேண்டும். அந்த புத்தி சொல்லுகிறதுல ஒரு பார்ட்டு தான் இந்த கேள்வி பதில், இந்த நாளுக்குள்ளே இத்தனை அதிகாரம் படிக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. ஆகவே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆண்டில் ஒரு நிறைவான ஆண்டாக இருக்கத்தக்கதாக எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுதான் நமக்கு முக்கியம். நிறைய விஷயங்களை நம்ம சரி பண்ணி ஆகணும். மொத்த சர்ச்சிலே நமக்கு இருக்கிற மக்களை எல்லாம் பிரித்து அவங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணி சரி பண்ணி அதை உற்சாகப்படுத்தி எதெல்லாம் செய்யணுமோ செய்ய வச்சு இந்த காரியங்களையெல்லாம் சரி பண்ண வேண்டியது நமக்கு மிக அவசியம். இந்த வருஷம் அப்படி தான் நம்ம பண்ணியே ஆகணும். போயிடுச்சு, 3 நாள் முடிஞ்சு போச்சு, 4வது நாள் வந்துருச்சு. இப்படி தான் வருஷம் தொடங்குது, முடியுது. கடைசியில் 2 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குன்னு முடியுது. இப்படி வருஷம் மட்டும் முடியல, வாழ்க்கையும் முடியுது, ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ முடியும்னு தெரியல. நல்லா இருக்கிற கண்ணுக்கு என்ன போட வேண்டியதாக இருக்குது? கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குது. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த நமக்கு நடக்க வேண்டியதாக இருக்குது. நடக்கிற நமக்கு மெதுவாக நகர வேண்டியதாக இருக்குது. காலங்கள் போக போக பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் வேறு எதை செஞ்சாலும் அதனால் ஒன்றும் கிடையாது. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் அன்பாக சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ கட்டாயம் நம்ம எல்லாரும் தயாராகணும். அதுக்காக தான் இந்த நல்ல அற்புதமான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கு. ஆகையால் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, முன்னாடி இருக்கிறத பாரு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக விசுவாசத்தை பற்றி அங்கே அழகாக சொல்லி வச்சுருக்கு. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், ஆபேலை பற்றி எழுதியிருக்குன்னு சொன்னோம், ஏனோக்கை பற்றி எழுதியிருக்குன்னு சொன்னோம், அப்புறம் ஆபிரகாமை பற்றி, நோவாவை பற்றி எழுதியிருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஆபிரகாமை பற்றி எழுதியிருக்கு, சாராளை பற்றியெல்லாம் எழுதியிருக்கு. அப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம படித்தோம். அதில் தொடர்ச்சி 13வது வசனம், 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து வாசிக்கும் பொழுது நல்லா கவனிச்சுங்க. நல்லா கவனிச்சுங்க. இவங்க நம்பினாங்க, ஆனால் இதை என்ன செய்ய முடியல, அவங்களால சுதந்திரிக்க முடியல. அவங்களுக்கு இல்லை அது. அப்படின்னா நீங்கள் கவனித்து பாருங்கள். அதனால தான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நம்ம இல்லாமல் அவங்க என்ன ஆக முடியாதுன்னு எழுதி வச்சுருக்கு, பூரணராக முடியும். ஏன்னா வாக்கு தத்தத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு ஆண்டவர், நம்மளை சுதந்திரிக்க வச்சார். அப்போ அவங்களுடைய வாக்கு தத்தம் சுதந்திரவாளி நாம், அவங்க விசுவாசத்தினால நம்ம அதை சுதந்திரித்தோம். இப்போ எல்லாம் சேர்ந்தாதான் என்ன ஆகும்? எஸ், வெரி குட். இதுதான் ரகசியம். இப்போ அதுக்கு நம்ம சுதந்திரிக்கிற அளவுக்கு வாழலைன்னு வச்சுக்கோங்க, என்ன பயன் நமக்கு? இல்லை அவங்களுக்கு தான் என்ன பயன்? அவங்க விசுவாசிச்சதுக்கு என்ன இருக்குது? இது நம்மளை ஒருத்தரோடு இது முடியல. நீங்கள் கவனிங்க, கண் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கண் தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே இல்லையே. கண்ணுங்கிற ஒன்று இந்த இடத்துல ஒரு அடிபட்டுச்சுன்னா அப்படியே சுருங்குது. எங்கே வரைக்கும்? உடம்பு முழுக்க அப்படியே விரைச்சிட்ருக்கு, அந்த மாதிரி ஆயிடுது. ஒரு விரலில் ஒரு முள் பட்டுருச்சு, பட்டோன்னே எல்லா பக்கமும் என்ன செய்யுது? அப்போது முழு சரீரமும். அதே போல தான் நாமளும் அந்த பரிசுத்தவான்களும் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வோம். அவங்க காரியத்தை என்ன செஞ்சிட்டாங்க? சரியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ யார் கையில் இருக்க அந்த கோல்? தொடரோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஓடி போய் நம்ம கையில் இருக்கிற கோலை என்ன செஞ்சிடணும்? நமக்கு முன்னாடி அடுத்து ஓட வேண்டியவர் கையில் ஒப்படைச்சிடணும். அதுபோல் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக ஒப்படைச்ச கோல் இப்போ யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்குது. இப்போ ஓட்டம் யாருடையது? என்னுடையது. ஓட்டத்தை சரியாக நாம் ஓட வேண்டியது நமக்கு அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் நல்லா கவனிச்சுங்க. என்னவாமா? சுய தேசத்தையே அடுத்தது ஐயா, இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. அதனால தான் கோவப்படாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க, பகையாக இருக்காதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. இதெல்லாம் இந்த பூமியில்
நிரந்தரமானது கிடையாது. இப்படியெல்லாம் நம்மளை வந்து எல்லா பக்கமும் அப்படியே திசை திருப்ப வச்சு நம்மளை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு அல்லது இந்த நரகத்துக்கு நேராக கொண்டு போகிறதுக்காக தான் நம்மளை இந்த உலகம் ஆயத்தப்படுத்தி தயார் பண்ணிகிட்ருக்கு. நாம் அப்படி ஆக கூடவே கூடாதுங்க. நீங்கள் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு இப்போ எனக்கு ஒரு மனைவி 2-3 பையனுங்க, ரைட்டு. ஒவ்வொருத்தருக்கும் அதே போல் என்ன கொடுத்துருக்காரோ, இல்லை கணவன் மனைவி இருக்கீங்களா, சந்தோஷம். நீங்கள் 2 ஆத்மாவோ 5 ஆத்மாவோ உங்கள் குடும்பத்தை சரியாக ரெடி பண்ண வேண்டியது உங்கள் கடமைங்க. இது நம்ம மேலே விழுந்த கடமை. அதை வந்து நீங்கள் எந்த காரணத்தை சொல்லியும் தட்டி கழிக்க முடியாது. நீங்கள் சரியாக அதை வளர்க்கலைன்னா மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்குவோம். மிக மிக கவனம் தேவை. அப்போ நம்ம குடும்பத்தையே சரியாக கொண்டுட்டு போகாமல் நம்ம 4 குடும்பத்துக்கு நல்லது சொல்கிறோன்னா நல்லது தான், நம்மளே சரியில்லையே. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை அப்படி சரியாக விசாரித்து நடத்தாத ஆள் எப்படி சபையை விசாரிப்பான்? கட்டாயம் நம்ம எல்லாருமே சபையை விசாரிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளையும் நம்ம சரி பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். எங்கே நம்மளே சரியில்லை, எங்கே போய் அதை பண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆயிடக்கூடாது. முயற்சி எடுக்கணும். உங்கள் முயற்சிக்கு ஆண்டவர். அதனால தான் இப்போ நமக்கு இந்த வார்த்தைகளை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி வச்சுருக்காரு. எப்படி சொல்லி வச்சுருக்காரு? எதை சொல்லி வச்சுருக்க? முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் சொல்கிறதுக்கும், அதாவது நீங்கள் சொல்லி கண்டித்து அவங்கள சரியான வழியில் நடத்துறதுக்கும், பரிசுத்த ஆவியானவரே அவங்கள சொல்லி சரியான வழியில் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? வேகிற இடத்துல கொண்டு உள்ளே வச்சிடணும் அடுப்புக்குள்ளே. அது என்ன ஆயிக்கும்? நல்ல நெருப்பாக மாறிக்கும். அதுதான் விஷயம். அதனால தான் இந்த மாதிரியான காரியத்தை ஏற்பாடு செய்து உள்ளே கொண்டாந்து என்ன செய்யணும்? நம்ம குடும்ப அங்கத்தினர்களை உட்கார வைக்கிற பணியை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீங்கள் இதுக்காக முதல்ல ஆயத்தமாகணும். எப்படி ஆயத்தமாகிறது? ராத்திரியில் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுங்கள். இல்லை பகல் நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது, 1 மணி நேரம் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சுக்குங்க? படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துங்க. எப்படியோ ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக வந்து நம்ம உடம்புக்கு தூக்கமும் அவசியம்தான். தூங்காமலே இருப்பது தவறு. தூங்கணும். ஆனால் அதுக்காக நாம் சில விஷயங்களை இழந்துடவோ விட்டுறவோ முடியாது. இப்போ காலையில் ஆரம்பித்தோம்னா ராத்திரி வரைக்கும் சில விஷயங்களை, நிறைய விஷயங்களை செய்கிறோன்னு வச்சுங்க. அது பயனுள்ளது இருக்குது, பயனில்லாத இருக்குது, தேவையில்லாத இருக்குது, சும்மா செய்கிறது இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஆனால் அவசியமானது, தேவையானது எதுவோ அது நமக்கு அவசியம். ஆமென். அதை நம்ம மாற்றவே முடியாது. கர்த்தர் நல்லவர். சரி, ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அசைவில்லாத, இங்கே நம்ம படிக்கிறோமே, சுயதேசம் பரமதேசம். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. என்னத்த அடுத்து என்ன சொல்றாரு? அங்கே ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஆயத்தம். நல்லா கவனிச்சுங்க. ஒரு டெஸ்ட் வேற நடக்குது. பாடம் படித்து கொடுத்துட்டு என்னவும் பண்ணுறாரு? பாடமும் படித்து கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் என்னவும் வைக்கிறாருங்க? சோதனையும் இருக்குங்க. அந்த சோதனையில் ஆபிரகாம் எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாருங்க. வாசிங்க. அதுக்கு முதல் வசனம். நல்லா கவனிச்சுங்க. ஈசாக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. உண்மையிலேயே என்ன ஒப்பு கொடுத்தாருங்க? பலியாக தான் ஒப்பு கொடுத்தாரு. அவர் உண்மையிலேயே ஆண்டவர் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் கட்டாயம் ஈசாக்கு என்ன செஞ்சிருப்பார்? பலி செலுத்தியிருப்பார். ஆண்டவர் அதை செய்ய சொல்லலை, அவர் தான் தடுத்தார். ஆக இவர் கொடுத்தது என்னதான்? பலிதான். ஆபிரகாம் கொடுத்தது கட்டாயம் ஈசாக்க பலியாக தான் செலுத்தினார். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று. அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு மாறிடுங்கிறதுக்காக தான் ஈசாக்க என்ன செய்யல? பலியா செலுத்த விடலை. யார் விடலை? ஆண்டவரே விடலை. சரி வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும்ங்கிறது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வாசிங்க.
நமக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை கொடுத்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆமென். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை கொடுத்து கட்டளை கொடுத்தான். என்ன அற்புதமான விஷயம் பாருங்க. நீங்கள் போகும்போது என்னங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் போகும்போது என் எலும்பை என்ன பண்ணுங்க, கூட கொண்டு போங்க. இதெல்லாம் எதனால் சொன்னாராம்? விசுவாசத்தினால. நாமளும் நிச்சயமாக இந்த பூமியில் தேவநாம மகிமைக்காக தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இங்கே நாம் வாழ்வோம். இங்கே சரியாய் செவைப்படுத்தப்பட்டவர்களைப் போல நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நாம் பலப்படுத்தி அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ்ந்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை அடைவோம் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற இந்த நேரத்தில் நம்மை செவ்வைப்படுத்த வேண்டும். மிக 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 முக்கியமான நம்மை செவ்வைப்படுத்தியே ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர் என்பது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல அதிகாலை வேளையிலே உங்களுக்கு அன்பாய் சொல்லக்கூடியது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யறதுக்கான பயிற்சியை எடுக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், வெறும் பாடம் மட்டும் நடத்துறதில்ல. என்ன பண்ணுறாங்க? அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க, பரீட்சை வைக்கிறாங்க, திரும்ப ரிவிஷன் பண்ண சொல்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தடவை ஒப்பிக்கலைன்னா என்ன பண்ணுறாங்க? ஒரு 5 தடவை என்ன பண்ணுங்க, இம்போசிஷன் கொடுக்குறாங்க. என்னமோ மாற்றி மாற்றி வச்சு அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க? நைட்டே வந்து எங்கள் பையன் சொல்லிட்டான், புக்கு ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குதாம்மா, அதனால் 1500 பணம் கட்டி கையோட புக்கு வாங்கிக்கணும். அதனால் எப்பா எங்கேயும் கொடுத்துடாதீங்க, எனக்கு என்ன கொடுங்க, பணம் கொடுங்க. அப்படியாப்பா, சரிப்பா. இப்போ அவன் சொல்கிறது ரைட்டு தான். எங்கே போனாலும் எதுக்கு வேணாலும் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே தான் இருப்போம், செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சரிப்பா அப்படின்னு கரெக்டாக நேற்றுக்கு ஒருத்தர் காலையில் ஒரு 500 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மதியானத்துக்கு மேலே ஒரு 1000 ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி எடுத்து இந்த பான்னு கையில் கொடுத்துட்டேன். அவன் கேட்க இவங்க கொடுத்து வச்சதை அவன் என்ன செய்கிறான்? இல்லை, என்ன சொல்ல வரேன், நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் மிக சிறப்பாக நடத்துகிறாரு. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நம்மெல்லாம் என்னப்பா பண்ண முடியும், அந்த வேலையே இருக்கக்கூடாதுங்க. நான் என்னை பற்றி சொல்லுவேன்னா, நான் பேசாத ஆள். ஆனால் இப்போ பேச்சை நிறுத்தாத ஆள். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பேசாத என்ன பேச வச்சார். என்ன ட்ரெயினை பண்ணுறதுக்கு அவர் சாதாரணமான இதெல்லாம் பண்ணலிங்க. என்னை பேச வைக்கிறதுக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலையாக செய்ய வச்சார். ஒரு தொழில் செய்யணும். இப்போ வந்து ஒரு ரேடியோ கொடுக்குறேன், ஒரு சேர் கொடுக்குறேன், ஒரு பொருள் கொடுக்குறேன்னா அங்கே போய் இந்த கால வேலையெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட போகிறது. அங்கே ஒண்டி கொடுத்தோம்னா அவங்க உடனே கொடுங்கண்ணா வாங்கிக்குவாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்பாங்களா? அவங்கக்கிட்ட என்ன செஞ்சாகணும்? பேசி ஆகணுங்க. அவங்கள்ட்ட பேசி இது பண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்படியே அது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பியர்லெஸ்னு ஒன்று வந்துச்சு, அந்த சிறுசேமிப்பு இன்சூரன்ஸ் கம்பெனி. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டு ஆஃபீஸர் அவங்கெல்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏஜெண்டெல்லாம் போட்டு அடுத்த லெவலுக்கு வரும்போது அந்த ஏஜெண்ட்டுக்கெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டியதாச்சு? போய் பேச வேண்டியதாச்சு. அப்போ என்னை பேச வைக்கிறதுக்காகவே இப்படிலாம் கொண்டு வந்து இழுத்து விட்டார் ஆண்டவர். அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் தாண்டி போகும்போது நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட்டு ஒரு ஏரியாவில் பேப்பரே வியாபாரம் ஆகுதுங்க. வெறும் 35 பேப்பரு. இன்னும் சொல்லப்போனால் நான் எதுக்காக அந்த நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட்டை எடுத்தேன்னா, தினத்தூதுன்னு நல்லா ஆவிக்குரிய காரியத்தில் வளர்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு 5 பேப்பரோ 10 பேப்பரோ சென்னையிலேருந்து வந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் அதை எடுப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே அது தொடர்ந்து போய் கிட்டத்தட்ட 200 பேப்பரோ 250 பேப்பரோன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பேப்பர், அதுவும் சேல்ஸே ஆகாத பேப்பர். என்ன சேல்ஸ் ஆகாத பேப்பர்? தினபூமின்னு ஒரு பேப்பர். அது சேல்ஸே ஆகாது. ஆனால் அவ்வளவு இங்கே மட்டும்தான் விற்கிது.
ஆச்சரியம், அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம் தான். என்ன செய்யணுங்க? பேசணும். இப்படியே பேசி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பண்ணலை, என்னை இழுத்து கொண்டு போய் விட்டு ஆண்டவர் இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்ருக்காரு? உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரைனிங்கு எந்த மாதிரி எடுக்க வச்சுருக்காரு பாருங்கள். ட்ரில் எடுத்தாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படி ட்ரில் எடுக்க விட்டார். என்ன, ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் மிதிக்கணும். அப்படியே சைக்கிளை மிதித்து 40 கிலோமீட்டர் போனால் அதெல்லாம் ஒரே ஹாப்பி. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு இந்த விஸ்வவாணின்னு காலையில் எது வரும் பாருங்கள், அது சின்ன ரேடியோ வச்சுருப்பேன், ஹெட்ஃபோன் வச்சுருப்பேன். காலையில் எடுத்து போட்டுட்டு இங்கேருந்து சைக்கிளை மிதிச்சுட்டு போவேன். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, நம்மளை ஆண்டவர் பழக்குவிக்கிறார்னு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இங்கே என்ன வாசிக்கிறோம்? சீக்கிரம், எந்த இடத்துல விட்டீங்க? அதை வாசிங்க சீக்கிரமா. அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அளவில் அவன் பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவதோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பல நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக இது எல்லாத்தையுமே படித்தோம்னா தான் நமக்கு அடுத்து வரதுக்கு சௌகரியமாக இருக்கும். அவ்வளோ அழகான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி போயிட்டு இந்த 11ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? இந்த 11ஆம் அதிகாரத்தில் மட்டும் கொஸ்டின் எடுத்து நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் தரேன். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தரேன். நாளைக்கு நீங்கள் வாங்கி வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டு வேறு வெள்ளை பேப்பரில் நீட்டாக பதில் எழுதி கொண்டு வாங்க. ஆனால் இன்றைக்கே படிச்சிருக்கணும், மறந்துடாதீங்க. அவ்வளோ அழகான விஷயங்கள் அதில் இருக்குது. சரி, இப்படியே நீங்கள் வந்து படிச்சிருவீங்களா? ஒரே அதிகாரம் தானே, படிச்சிருங்க. படிச்சுட்டு நாளை கொடுக்குறத எழுதி நாளை மறுநாள் நீங்கள் கொண்டு வாங்க. அதனால் நான் இந்த அதிகாரத்தை இதோடு விட்டுறேன். கடைசி வசனத்தை மட்டும் இன்னொரு தடவை, கடைசி வசனத்தை மட்டும் இல்லை 38லேருந்தே வாசிக்கலாம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறண்டு அலைந்தார்கள். இதில் என்னெல்லாம் சொல்ல வராங்கன்னா, அந்த பரிசுத்தவான்களுடைய விஷயங்கள் மட்டும் அங்கே இல்லை. அதுக்கு அடுத்த கட்டம் அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறதே அங்கே சொல்கிறாரு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக, அது ரொம்ப முக்கியம். 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அனுபவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இது எல்லாமே எதுக்காக இப்போ படிக்கிறோன்னா, நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் அதுக்காக தான் படிக்கிறோம். வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தல்களை அடிப்படைக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். நல்லா கவனிச்சுங்க. இந்த விசுவாசத்துக்காக விடுதலை பெறுவதற்கு சம்மதிக்காமல் என்ன செய்யப்பட்டார்களாம்? வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். எவ்வளோ அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்படி சொல்கிறாரு பாருங்கள். நிந்தைகள், அடிகள், கட்டுகள், அதான் காவல்னா ஜெயிலில் போகிறது, இதையெல்லாம் அனுபவிச்சாங்களாம். அது மட்டும் இல்லை, கல்லால் அடித்து கொண்டாங்க, வாளால் அறுத்து கொலை பண்ணாங்க, பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால வெட்டி கொண்டாங்க, இன்னொரு தடவை அதை வாசிங்க. இன்னொரு தடவை இல்லை அந்த செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து இதை இன்னொரு மாதிரி நான் வாசிச்சிருக்கிறேன். இது வசனத்தில் இல்லை, சரித்திரத்தில் மிருகத்தினுடைய தோலில் வச்சு சுருட்டி கட்டி தூக்கி போட்டுருவாங்களாம். அந்த தோல் என்ன செய்யும்? காய சுருங்க அவனை என்ன செய்யும்? நெருக்கும். இவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மனுஷனை போல இல்லாமல் மிருகத்தை போல தங்களை காமிச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தோல், ஒரு ஆட்டு தோல், ஒரு மாட்டு தோல், மிருகத்தோட தோல் மேலே போட்டுதா
அது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஸ்மூத்தாக இருக்கணும்னா பச்சையாக இருந்தால் தானே இதாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம். சரி இருக்கட்டும், நெக்ஸ்ட் அடுத்து வாங்க வேகமா. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கல, இதெல்லாம் எதுக்காகங்க? ஒரே ஒரு நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கை எதுக்காக? இந்த சுயதேசத்துக்காக, இந்த சுதந்திரமான தேசத்துக்காக, இந்த பரலோக ராஜ்யத்துக்காக, அசைவில்லாத ராஜ்யத்துக்காக தான் இவ்வளோ பாடுகளையும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற இந்த தொடரோட்டத்தினுடைய கோல் இருக்கே, இந்த நம்பிக்கைங்கிற விசுவாசம் இருக்குது, சும்மா நம்மக்கிட்ட வந்து சேரலை. இவ்வளவு விஷயத்தை தாண்டி தான் நம்மக்கிட்ட என்ன செஞ்சுருக்குதுங்க, வந்து சேர்ந்துருக்கு. அதனால தான் இதை வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன். இவ்வளவையும் தாண்டி தான். அதனால் நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்கிறதுக்காக கிடையாது. இந்த ரட்சிப்பு விலை மதிக்க முடியாது. அநேக பேர் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, தாங்கள் போராடி இருந்திருக்கிறார்கள். அதுக்கு அப்படித்தான் இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு என்ன செஞ்சது, கிடைச்சது. அப்படி கிடைச்ச ரட்சிப்பை நீங்கள் விட்டுறாதபடிக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை உங்களுக்கு ஆவியானவர், நமக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் சீக்கிரமாக. பார்த்துங்க, இவ்வளோ பாடுகளுக்குள்ள வாழ்ந்து தான் விசுவாசத்தில் என்ன பெற்றிருக்கிறாங்க, நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க. இப்போ கவனிங்க, இவ்வளோ பாடுபட்ட பிறகு தனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நிறைவேறிச்சா? என்ன சாமுவேலையா? ஆண்டவர் தாமே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தான் ஆபிரகாமுக்கு நிறைவேறிச்சா? இல்லை. ஏன் நிறைவேறல? ஏங்க மணல் நீங்கள், வானத்து நட்சத்திரம் நீங்கள், எங்கே அதெல்லாம் எங்கே ஆபிரகாமுக்கு கிடைச்சதா? ஒரே ஒரு பையன் தானே, இஸ்மவேல் ஒரு பக்கம் போயாச்சு, ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பையன். இப்போ அந்த ஒரு பையன் மூலமாக நமக்கு அவருக்கு எல்லாம் கிடைச்சதான்னு கேட்டால் இல்லையே, கிடைக்கலையே. அல்லேலூயா. வாசிங்க, அடுத்து வாசிங்க. அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன், நம்ம இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மளை வச்சு தான் அவங்களுக்கு நிறைவேறுது. அதனால தான் நம்ம இல்லாமல் அவங்க என்ன செய்ய முடியாது, பூரணராக முடியாது. ஆகவே நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் செவ்வைப்படுத்துங்கள். கட்டாயம் செவ்வைப்படுத்துங்கள். நாம் நாளை மறுபடியும் தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்களையும் தியானிப்போம். செவ்வைப்படுத்துங்கள். எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசு மகாராஜாவை நோக்கி, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோக பிதாவே, உம்முடைய பாத்திரங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியும் கரத்தில் தருகிறோம். தகப்பனே, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் செவ்வைப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற சபைகளை, ஜனங்களை, தேவ பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்து வழி நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத தேவரீர் எங்களோடு கொண்டு எங்களை நடத்துவீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் நடத்துனதற்காக நன்றி. இனியும் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கும், உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.